அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய்க்கான கதவை மூடிவிட்டேன் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பில் அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக் கூடாது, நாம் இருக்கிற அணியை தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன். அவர்கிட்ட சொன்னார், அண்ணன் நமக்கு இங்க வரல, ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும். நான் நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது, கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடனட தயாராக இருக்கிறது, போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம், இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். விஜய்க்கான கதவை மூடிவிட்டேன் என்று தற்போது திருமாவளவன் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.